Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 494 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி வலியக்க போய் அந்த போர்ச்சமி கிட்ட மாட்டிட்டான்ல. இதுல ஏசு காப்பாத்துன்னு வேற கத்திட்டு இருந்தான். அவனும் சாபாவும் பீதியில ஒளிஞ்சுட்டு இருக்கானுங்க. அவனை எப்படி வந்து காப்பாத்துவானுங்க? அது மட்டும் இல்லாம அவன் கையில வச்சிருக்க கத்திய பாத்தீங்களா, அவன் சைஸ்ல இருக்குது. அதை வச்சு ஒரு போடு போட்டான்னா என்ன ஆகும்? இதுல வேற லூஃபி அவங்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பான். ஒழுங்கா என்னை விட்டுரு, ஏசு என்னோட ஃப்ரெண்டு. ஆனா என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கொல்ல ட்ரை பண்ணான். பட் இருந்தாலும் பரவாயில்லப்பா, இங்க ஏசுக்கு அள்ளு விடும். ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் உளறிட்டே இருக்கான்ல. இதே மாதிரி இவங்க மரத்துல பணம் சேர்த்து வச்சிருக்க விஷயத்தையும் அவன் உளறிட்டான். கதை கந்தல் போர்ச்சமி லூஃபி கிட்ட விசாரிப்பான். உனக்கு இத பத்தி தெரியுமோ தெரியாதோ, ஆனா அந்த ஏஸ் பையன் இன்னைக்கு எங்க ஆளுகிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட்டு போயிட்டான். அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா ஒழுங்கா சொல்லிருன்னு மிரட்டுவான். லூஃபிக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு மரத்து மேலதான் வச்சிருக்கானுன்னு. ஆனா எதுவும் சொல்லாம அப்படியே திருன்னு முழிச்சுட்டு இருப்பானா. சாபோக்கு பயம், அவன் சொல்ல போறான் நம்ம சேர்த்து வச்சிருக்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே அள்ள போறாங்கன்னு. ஆனா ஏசுக்கு இன்னுமே ஒரு சின்ன நம்பிக்கை, அவன் சொல்ல மாட்டான்னு. லூஃபி அப்படியே எதுவும் சொல்லாம குறுன்னு அவன் கேட்டதுக்கு பாத்துக்கிட்டே இருந்தவன இவனுக்கு அப்படியே நடுங்குது. ஒருவேளை சொல்லிடுவானோன்னு. அந்த போர்ச்சமி என்னடா பாக்குற, அவனுக்கு திருநதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டவனே பயலுக்கு ஒழுங்கா பொய் சொல்ல தெரியாம அப்படியே வேர்த்து விறுவிறுத்து மூஞ்ச ஒரு சைடா திருப்பிக்கிட்டு எனக்கு தெரியாதும்பா. அவன் கொடுத்த ரியாக்ஷன்லயே அங்க இருக்க மொத்த கூட்டத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு மேட்ரு தெரியும்னு. அட கேஷுவலா ஐயோ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி கதறி அழுதிருந்தா கூட விட்டுட்டு போயிருப்பானுங்க. ஆனா இப்ப இவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. உடனே அந்த வில்ல பைய அவ்வளவுதானே தம்பி, ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, உன் மெமரியை திருப்பி கொண்டு வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எப்படியும் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவனை அலையாக்க தூக்கிட்டு போவாங்க. அவன் கத்துன்னு விடுங்கடான்னு. இங்க இவனு ரெண்டு பேருக்கும் இப்ப லூஃபியை காப்பாத்துறது மேட்டர் இல்ல, அவங்களோட ட்ரெஷரை எப்படியாச்சும் பத்திரப்படுத்தணும். சோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க லூஃபியை அவங்களோட இடத்துல கொண்டு போய் கட்டி போட்டுருவானுங்களா. அவன் நான் எதையுமே சொல்ல மாட்டேன்னு தொண்டையிலேயே கத்த ஆரம்பிச்சிருவான். அப்படி கத்துனா மட்டும் அவன் விடுவானா? ஒரு பொடிப்பாயலாச்சேன்னு கூட பார்க்காம பெரிய சைஸ் சுத்தியில எடுத்து மண்டையோட ஒரே அடி. இப்ப ஞாபகம் வந்திருக்கும் தம்பிமா. ஆனா நம்ம பைய தலைய வச்சு அந்த சுத்தியில தட்டி விட்டுட்டு, டேய் நீ என்ன அடிச்சாலும் எனக்கு வலிக்காதா, ஏன்னா நான் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், என் பாடி மொத்தமுமே ரப்பருமான. அவனுக்கு ஆளுகள்லாம் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனான்னு ஷாக் ஆயிருவானுங்க. ஆனா இந்த போர்ச்சமி அவ்வளவுதானே, போங்கடா போய் என்னோட கிளவுஸ் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு வேற ஏதோ பெருசா உன்ன பிளான் பண்ணிட்டான். அதே நேரம் இங்க ஏசோ சாபோவும் அடிச்சு புடிச்சவனுக்கு சேர்த்து வச்ச ஐட்டத்தெல்லாம் அழுவானுங்க. ஏன்னா லூஃபி உளறிட்டானா இவனுக்கு 5 வருஷம் சேர்த்து வச்சது எல்லாமே வேஸ்ட், ஒரே நாள் அள்ளிட்டு போயிருவானுங்க. அதனால நம்ம பைரட் சேவிங்க எப்படியாச்சும் காப்பாத்தியா ஆகணும்னு வேற இடத்துக்கு மாத்துறதுக்காக வேகமா அள்ளுவானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவனை கட்டி தொங்க விட்டுட்டு அவன் கிட்ட தெளிவா சொல்லுவான், நம்ம ஏன் சாட்டையை போட்டு போனால அது இவங்க பைரட் குரூவுக்கு ரொம்ப முக்கியமான பணமாமா. சோ அது கண்டிப்பா எங்களுக்கு தேவை, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, சோ ஒழுங்கா சொல்லிரு, இல்லாட்டி இதாலேயே அடிப்பேன்னு ஒரு கிளவுஸ மாட்டிட்டு கைய காட்டுவான். பார்த்தா கிளவுஸ் ஃபுல்லா ஸ்பைக்ஸ், அடிச்சா போதும் மூஞ்செல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனா லூஃபி அதை காமிச்சுமே முடியாதுன்னுவான். அவ்வளவுதான், அவனை ஒரு ஆட்டி விட்டுட்டு ஓங்கி ஒரே அடி. கூட இருக்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. அவன் ஃபர்ஸ்ட் அடிச்ச அடிக்க ரத்தம் திருத்துரும். இன்னும் என்னைய காண்டாக்காத, ஒழுங்கா இப்பவே சொல்லிரு, இல்லன்னா உன்னைய பொல்லந்து கட்டிடுவேன்பா. ஏன்னா இவங்க பைரட் கேப்டன் ப்ளூ ஜாம் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப கொடூரமானவன். இவங்க மட்டும் அந்த பணத்தை கொண்டு போய் குடுக்கலன்னா இவனு எல்லாத்தையுமே கொன்றுவான். அதனால சொல்லுமா. அப்படியே லூஃபியோட தலையில இருந்து ரத்தம் சொட்டா ஒழுகும். பையன் அதுக்கப்புறம் கதறுவான், ஐயோ வலிக்குது, எனக்கு பயமா இருக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அடிப்பான் பாருங்க அடி. தம்மா கூண்டு இருக்கான்னு கூட பார்க்காம அந்த அடி அடிப்பான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு சைடு இங்க இவனை அடிச்சு விசாரிப்பானாமா. மத்தவங்க எல்லாம் சாபாவும் ஏசும் எங்க இருக்காங்கன்னு போய் தேடுமாமா. சோ அப்படியே அவங்க தேட கிளம்பானுங்களா. இங்க லூஃபிக்கு நல்லா பெண்ட கழட்டிட்டு இருப்பான். அங்க நம்ம பல்கை எப்படி அவனுக்கு சேர்த்து வச்ச ட்ரெஷர் எல்லாத்தையுமே அள்ளிட்டு அங்க இருந்து குடுன்னு ஓடிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க ஏசியும் சாபாவையும் தேடி அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுகட்டியா போய் விசாரிப்பானுங்க. அவனுங்க பெருசா எதுவும் சொல்ல மாட்டானுங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, இல்லாட்டி பொலந்துருவோன்னு மிரட்டினவன பயந்து அடிச்சு ஓடிடுவானுங்க. இப்படி அவனுங்க விசாரிச்சுட்டு இருக்கத சாபோ ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பான். அதுலயே நல்லா தெரியுது இன்னுமே லூஃபி அவங்க ட்ரெஷர் எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லவே இல்லைன்னு. அப்படின்னா அவனோட நிலைமைன்னு ஷாக் ஆவான். அப்படியே கட் பண்ணி ஏச காட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு வேலையை முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிருச்சு. ஏசுக்கு செம ஹாப்பி, ஒரு வழியா ட்ரெஷரை வேற இடத்துக்கு மாத்தியாச்சுன்னு. அதுக்கப்புறம் லூஃபியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாபோ அடிச்சு புரண்டு வருவான். ஏஸ் பார்த்துட்டு, ஏன்டா என்ன பஞ்சாயத்து, அவன் என்ன பணம் இருக்க இடத்த சொல்லிட்டானா, அவனுக்கு வந்து தேடிட்டு இருக்கானுங்களான்னு கேட்பான். அவன் அதெல்லாம் இல்லடா, அவன் எதையுமே சொல்லல, ஆனா அவனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவானா. அதை ஏசால நம்பவே முடியல, பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அவனை அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவன் அழுகுறான், கத்துறான். ஆனா நம்ம ட்ரெஷர் எங்க இருக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏசுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பல்ல கடிச்சிட்டு நிப்பான். அப்படி அங்க கட் பண்ணி கிரேட் டெர்மினல்ல இருக்க கோவா பைரட்ஸோட கப்பலை காட்டுறாங்க. அங்க கேப்டன் ப்ளூ ஜாம் பணத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சன்செட்டே ஆக போது, என் பணம் எங்கடா, பணத்துக்காண்டி தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானான்னு கொடூரமா ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் ப்ளூ ஜாம் பைரட்ஸோட கேப்டன். உடனே அந்த
போர்ச்செமியோட ஆளுகெல்லாம் சமாளிப்பானுங்க. ஐயோ நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, நீங்க இறங்கி எதுவும் பண்ற அளவுக்கெல்லாம் அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, கண்டிப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாருமானுங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒரு மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபியோட நிலைமையை காட்டுறாங்க. ரொம்ப மோசம், அடி பொல்லன்னு புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவன் ஒரு சின்ன பையனை கூட பார்க்கல, கூட இருக்கவனுங்களுக்கே கஷ்டமா போச்சு. போதும் இதோட நிப்பாட்டுங்க அண்ணிடுவானுங்க. அப்ப அவன் கையில போட்டிருந்த அந்த 2 கிளவுஸையும் காட்டுறாங்க. செவன்னு செவந்து போயிருக்குது, எல்லாமே லூஃபியோட ரத்தம் தான். அவன் கூட இருக்க ஆளுகளுக்கு நல்லா தெரியுது லூஃபிக்கு இப்ப கத்த கூட எனர்ஜி இல்லைன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவனை போட்டு அடின்னு அடிச்சு அள வச்சிருக்கான். இப்ப தெரியுதா நம்ம லூஃபி எவ்வளவு பெரிய வில்லங்கிட்ட போய் சண்டை போட்டு அடி வாங்கினாலும் மறுபடியும் கல்லு மாதிரி எந்திரிச்சு நிப்பான். ஏன்னா சின்ன வயசுலயே வேற லெவல் அடி வாங்கியிருக்கானே. கூட இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் இதுக்கு மேல எதுவும் சொல்ல போறது இல்ல. சோ கருணை காமிச்சு அவனை கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லுவான். உடனே காண்டாயி அவனை ஒரே அடி தெரிச்சிருவான். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மூடிட்டு போய் ஏசு சாபாவை போய் தேடுங்கடா, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க விளக்கண்ணங்க. கேப்டன் ப்ளூ ஜாம பத்தி உங்களுக்கு தெரியுமாடா, நம்ம ஆல்ரெடி பணம் கொடுக்க லேட் பண்ணிட்டோம், இப்ப மட்டும் பணத்தை கொண்டு போய் கொடுக்கல நம்ம எல்லாத்தையுமே அவன் கொன்றுவான். கொய்யாலைகளா விளையாட்டாடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்திட்டு போவான். இப்ப போர்ச்சமி லூஃபிய போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கத வெளியில இருக்க சில மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பொடிப்பையில போட்டு இந்த அடி அடிக்கிறானே லூசு பைய, பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு பிளான் பண்ணுவானுங்க. ஆனா இந்த இடத்துல தான் எந்த ஒரு கண்ட்ரிலாவுமே செல்லுபடி ஆகாது. அது மட்டும் இல்லாம அவன் ப்ளூ ஜாமோட பைரட்டு, அவனை தொட்டா அவ்வளவுதான், எவனா இருந்தாலும் வச்சு செஞ்சிருவானுங்க. இவனுக்கு தானே மேஜரா கொல்லைன்னு எல்லாத்தையுமே பண்றவனுங்க. எப்படியே இன்னொரு டெட் பாடி வரப்போகுது அவ்வளவுதானேங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா இதெல்லாம் இவனுக்கு வழக்கமா பண்றதான். இப்படி இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் கும்முன்னு கும்முறி எடுத்துட்டு இருப்பான். அப்படி அடிச்சு முடிச்சுட்டு ஒழுங்கா பதில் சொல்றான்னு சொல்லி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், நான் சொல்ல மாட்டேன்பா. அவனும் பயங்கரமா அடின்னு அடிச்சதுல வேர்த்து ஊத்தி பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த விஷயம் நம்ம ஷாங்ஸுக்கோ இல்ல கார்ப்புக்கோ தெரிஞ்சுன்னா இவன் நிலைமை என்ன ஆகும்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல லூஃபி சொல்ல மாட்டேன்ட்டான். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், இதுக்கு மேல இவன் கிட்ட பேசி வேஸ்ட்னு சொல்லிட்டு அவன் கிளவுஸ கழட்டி போட்டுட்டு கத்தி எடுத்துட்டு வருவான். என்னன்னா பயல வெட்ட போறான். லூஃபி அழுதுகிட்டே அப்படியே கஷ்டப்பட்டு நிமிந்து பார்ப்பான். கத்திய ஓங்கி வெட்ட போவானா, அந்த டைம் சாபாவை காட்டுறாங்க. கரெக்டா அவன் வெட்ட போற அந்த டைம் இவனுக்கு 2 பேரும் வேகமா ஓடி வந்து அந்த கதவை ஒட்டச்சு தள்ளிக்கிட்டு உள்ள பாஞ்சு வருவானுங்க. கொய்யாலைகளா அவங்கள விடமாட்டோம்னு சொல்லி காட்டுகத்து கதுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.